எங்கள் ஊர் முருகருக்கு சித்திரை திருவிழா கடைசி நாள் இன்றைக்கி எல்லோரும் அவசர அவசரமாக சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அது எந்த கோயில்னா, இப்போ நம்ம போகணும் முருகர் கோயில், ஆனால் அதேமாரி இன்னொரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிறதே லேட்டு, நண்பர் வீட்டில் சரியான லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஸ்பாட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போகிற வழியில் பார்த்தா எல்லாருமே காவடி போட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் பல பேர் அங்கே டான்ஸ் ஆடிட்டோம், பல பேர் அங்கே தேர் இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு வழியை 3 பேர் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம நண்பர் போட போகிறார் உடம்பு ஃபுல்லாக. இவரை பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டன்னு, யாருப்பா இவருன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தா அடிக்கணங்களை பரபரப்பாக வேல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் ரீச்சஸ் நம்ம ஸ்பாட்டு. அப்புறம் அங்கே பார்த்தா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி சாமியை கும்பிட்டுலாம் சாமியை கும்பிட்டு அங்கேருந்து பார்த்தா பல பேர் வேல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலு ஏப்பா. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட செல்லாக்காடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முருகரெல்லாம் வச்சு அழகாக பொட்டுக்கிட்டலாம் வச்சுட்டு அப்புறம் மாலெலாம் செட் பண்ணிட்டு எடுத்து தூக்கி வச்சிட்டாங்க. உடம்புல தூக்கி இடுப்பில் வச்சதுலேருந்து செம பையன் நண்பருக்கு. அப்போலேருந்து குத்துறவங்ககிட்ட ரொம்ப பேச்சு போட ஆரம்பிச்சிட்டாருண்ணா, பார்த்து குத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி எல்லாம் 108 வேலையை அடிக்கிட்டாங்க உடம்பு ஃபுல்லாக. அப்புறம் சாமி வீட்டில் கும்பிட்டுட்டு சாமிலாம் வர வச்சு பார்த்தாங்க. சாமிலாம் வரல, வாயில் தான் எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் 3 பேர் சேர்ந்து பிடிச்சி 3ஆம் பக்கம் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உடம்பு ஃபுல்லாக சரியான ரண வலி போல். அப்புறம் கடைசியில் அவன் வாயில் வச்சுருந்த எலுமிச்சை பழத்தை கடிச்சு ஜூஸாக புழிஞ்சிட்டான். கடைசியில் துப்புறாம பாருங்கள். ஐயோ. அப்புறம் நண்பரை பட்டும் படாமல் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்கெல்லாம் சிரித்து ஜாலியாக பேசியிருந்தாங்க. பாவம் நம்ம நண்பர் தான் முதல் வாட்டி இது போடுறதுனால ரொம்ப கதட்டார் இந்த வாட்டி. அப்புறம் பல பேர் சாமி வர வச்சு பல வேலை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நண்பரோட ஒரு செல்ஃபி இல்லைன்னு பார்த்தா மூஞ்சை கொடுக்க மாட்டான். அவனே அழுதுற சோகத்தில் ரொம்ப கஷ்டத்துருக்கான். அப்புறம் இவர் ஒரு 4 பேர் பிடிக்கிறாங்க. அப்போ கூட இவரால் முடியல, அவ்வளோ ஆக்ரோஷம் ஆடிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தா நான் ஓரமாக பூந்து உள்ளே போயிட்டோம். அப்புறம் பார்த்தா நம்ம ஸ்பாட்டில் ரீச் ஆகணுன்னே நம்ம பசங்க ஃபுல்லாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை. ஐயோ சரியான டான்ஸுங்க. ஏங்க கம்னு வந்து ஆடை விட்டு எல்லா வேலையும் கண்டிடுச்சிங்க. 108 வேலை 108 பக்கம் சுற்றி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், அதில் எல்லா வேலையும் எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுட்டு அப்புறம் நாங்கள் அவனை அந்த கூண்டோடு கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் பல பேர் பல இடத்துல சரியான டான்ஸ். ஆனால் இதேமாரி என் நண்பர் மாதிரி இங்கே சுட்ட ஆரம்பிச்சிட்டாரா. இங்கே ஆடுறவங்க எல்லாருமே இங்கே இருக்க ஸ்பீக்கர்ஸ்னால தான். இங்கே பாருங்கள், சும்மா இருந்தவங்கள கூட ஆட விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த நாளே இதுக்காக மட்டும்தான். இந்த பையனெல்லாம் பிடிக்கவே முடியல. சாமி எப்படி தான் இந்த பையனை பிடிச்சாங்கன்னே தெரியல கடைசி வரைக்கும். அப்புறம் பார்த்தா நம்ம நண்பர் ஆரம்பிச்சுப்பார் ஆடத்தை. அப்புறம் இவனோட ஆட்டத்தை பார்க்குறதா இல்லை வீடியோ பிடிக்கிறதா இல்லை இவனை போய் பிடிக்கிறதா, அதில் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. கீழே விழுந்துட்டானா அது ரொம்ப அடி ஆகிடும். அப்புறம் பார்த்தா பல பேர் ஆட்டோவெல்லாம் முதுகில் குத்தி இழுத்துட்டு வந்திருந்தாங்க. இனிமே நான் பிரிந்தது போதும் என்ற அக்கா மேலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் பழைய நண்பர்கள் தோழிகள்லாம் இங்கே வேல் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், வேல் அவுக்கிற இடத்துக்கு. இங்கே வந்துட்டு அவங்களோட கடைசி பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நம்ம நம்பர் எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.